ஹாய், இன்றைக்கி நம்ம முழு கோழியில் கிரில் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல கோழியை நல்லா கழுவி எடுத்துக்குவாங்க. 4 வெங்காயத்தை எடுத்து அதுக்கு மசாலாவை இப்போ ரெடி. ரெண்டாவது காஷ்மீரி சில்லி. அடுத்து இதுக்கு மூணாவது என்ன தேவைன்னா கரம் மசாலா. அடுத்தது நாலாவதாக உப்பு கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரிகனோ. இது நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஒரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் இருக்குது. இதை எப்படி செய்யணுன்ற லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்குவாங்க. பார்த்து நீங்களும் செஞ்சுக்குவாங்க. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம எப்படி செஞ்சோன்றதை லிங்க்கு தரேன், நம்மளே செஞ்சது தான், அதை பார்த்து அதையும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் ஜீரகத்தூள். இந்த ஜீரகத்தூளோட லிங்க்கையும் தருவேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, ஏன்னா அதுக்கு லிங்க்கு இல்லை, பார்த்துக்குவாங்க. அப்புறம் பெப்பர், மிளகுத்தூள். அப்புறம் ஜீரகத்தூள். இதை நான் காமிச்சிட்டேன். வாங்க பார்ப்போம். இப்போ முழு கோழி எடுத்து நல்லா கழுவி எடுத்து இது க்ளீன் பண்ணி வச்சுக்குவாங்க. இதில் மசாலாவை எப்படி நம்ம அரைச்சி சேர்க்குன்றதை பார்ப்போம். பார்த்தீங்களா? வாங்க இப்போ அரைச்சி சேர்த்து பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நான் தோலெல்லாம் உரித்து நல்லா நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். நீங்கள் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், அந்த 4 வெங்காயத்தையுமே வெட்டி மிக்ஸி ஜார். ஐயோ, சரி வாங்க, போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே போட்டு வச்சாச்சா? அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வைப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதை 1 ஸ்பூன், நான் வந்து பெரிய ஸ்பூன் வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துக்குவாங்க. ஒரு சில பொருளுக்கு ஒவ்வொன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். அப்புறம் ஜீரகத்தூள், அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா, அது ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்தது மிளகாத்தூள். வாடை எப்படி அடிக்கி. மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். நான் பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன், நீங்கள் சின்ன ஸ்பூனில் போட்டிங்கன்னா 3 ஸ்பூன் போட்டுக்குவாங்க. அப்போ தான் காரம் சாரமாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த, ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ஒரிகனோவும் சில்லி, அது ஒரு 1 ஸ்பூன். நான் ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், லிங்க் வேணுன்னா உங்களுக்கு கீழே இருக்குது, பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போடலாம், ஆனால் நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. சரி, கூட கொஞ்சம் போடுறேன். இப்போ போட்டாச்சு. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, அதை ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே மிளகாத்தூள் அதிகமாக போட்டிருக்கனால ரொம்ப வரைக்கும், இது நீங்கள் கலருக்காண்டி போடுறதுனால எதுவும் டேஸ்ட் இருக்கும், கொஞ்சமாக போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், அதை நறுக்கி பாதி பழத்தை புழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ எலுமிச்சம்பழத்தோட கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சு விடுவோம். இப்போ புழிஞ்சு விடுவோமா? அரை பழத்தை அப்படியே உள்ள புழிஞ்சாச்சு. அவ்வளோதான், புழிஞ்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்கணும். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அரைச்சிக்குவாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கோழியில் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சட்டியை எடுத்து கோழியை உள்ளே வச்சாச்சு. இப்போ இந்த மசாலாவை மேலே அப்படியே ஊற்றி கோழி ஃபுல்லுமே நல்லா படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக ராவி வச்சுருவோம். எல்லா பக்கமும் நல்லா படணும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒட்டாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு இது பண்ணி வச்சுருங்க, ஊற வச்சுருங்க. வச்சாச்சு. இப்போ 3-4 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறன்றதை பார்ப்போம். இப்போ எடுத்தாச்சு. 4 மணி நேரம் கழித்து எடுத்து இதை கிரில்லு போடுற கம்பியில் சொருவி இதை இப்போ மிஷினில் வச்சு நம்ம எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம்.
இந்த 2 சைடு இருக்கா, ஊசி ஊசியாக அந்த மாதிரி இருக்கா, இதை வந்து கோழி நல்லா கிளிக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இப்போது ஒரு நூலை எடுத்து கால் கையெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும், அதை ஃபுல்லத்தையுமே கெட்டி போட்டு கோழி கீழே உருவாத மாதிரி வச்சுருவோம். பார்த்தீங்களா, கெட்டியாச்சு, நல்லா ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போ இந்த உள்ளே இருக்கிற மசாலாவையும் எடுத்து அது மேலே தடவிக்குவாங்க. நான் வந்து எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிட்டு தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன். நீங்கள் அடுத்து இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நம்ம மைக்ரோ ஓவனில் வச்சு செஞ்சு பார்ப்போம். மைக்ரோ ஓவனில் இது எப்படி வைக்கணுன்றது உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மைக்ரோ ஓவன் எப்படி என்ன ஏது ஓடிஜி, இதுக்கு பேர் வந்து மைக்ரோ ஓவனில், இதுக்கு பேர் வந்து ஓடிஜி. மைக்ரோ ஓவனுக்கும் ஓடிஜிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அதெல்லாம் தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ ஆன் பண்ணி ஒர்க் ஆகுது, டெஸ்ட்டை சுற்றுது பார்த்தீங்களா. இப்போ இருக்கிற மிச்ச மசாலாவையும் அது மேலே நம்ம தடவி பாருங்கள். இப்போ நம்ம ரொட்டேஷன் ஆன் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் 220லேருந்து 30 வரைக்கும் வச்சாச்சு. 2 சைடுமே ஆன் பண்ணுறது வச்சாச்சு. அதுக்கப்புறம் டைமர் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஆன் பண்ணிக்குவோம். இப்போ மூடிட்டு டைமரை ஆன் பண்ணுவோம். சுவிட்சை போட்டுருவோம். டைமரை ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம ஓடிஜியில் 60 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. நம்ம 60 நிமிஷம் வச்சுக்குவோம். வச்சாச்சு. இப்போ கோழி சுற்றுது தெரியுதா, இது இப்படியே சுற்றுறேன், நல்லா தெரியுதா. இப்போ இது இப்படியே சுற்றுறதுனால அடிப்பிடிக்கிறது கடிப்பிடிக்கிறது எதுவுமே ஆகாது. அடிக்கடி திறந்து பார்த்துக்குவோம். நம்ம தண்ணியை ஊற்றி இது பண்ணனால மசாலா எல்லாமே கீழே கொட்டுது. நீங்கள் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபுல்லுமே எண்ணெயை ஊற்றி அரைச்சிக்குவாங்க மசாலாவை. இப்போ பாதி வெந்துட்டு தெரியுதா, நம்ம நூலை வச்சு கெட்டி வச்சதெல்லாம் சரியாக இதாகாமல் வந்துட்டு நீங்கள் நல்லா கெட்டிக்குவாங்க. மசாலா நிறைய கீழே விழுந்துட்டு வாங்க இப்போ எடுத்து பார்ப்போம். டடடைங், எப்படி நல்லா இருக்கா, நல்லா சுட சுட இருக்குது. இப்போ பிச்சு கோழிக்காலை பிச்சு பார்ப்போம். ஐயோ இப்போ 2 கை வச்சு பிச்சுக்குவோம். பிச்சாச்சு. பாருங்கள் எப்படி புகை வருது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாமே வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.